السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 10 தலைப்புகளை நாம் பேசியுள்ளோம். 11வது தலைப்பில் செல்வதற்கு முன்பாக அந்த 10 தலைப்புகள் விரைவாக யார் எண்ண முடியும்? அந்த 10 தலைப்புகள் என்ன? ஈமான், தக்வா, சபர், ஷுக்ர், முஹப்பத், ரஜா, ஹவுஃப், மஹபா ஆயிடுச்சு. அப்புறம் அத்தவாது, அந்நஜம், நேத்து அஸ்ஸுஹத். அல்ஹம்துலில்லாஹ் 10 ஆயிடுச்சு. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த இபாதத் தஅதீமு ஷஆயிரில்லாஹ், அல்லாஹுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்தல். அல்லாஹுடைய அடையாளங்கள் அப்படின்னா என்ன? அல்லாஹுடைய அடையாளங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. எவர் ஒருவர் அல்லாஹுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது உள்ளங்களில் இறையச்சம் இருப்பதற்கான சான்று. அல்லாஹுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் உள்ளத்திலே தக்வாவுடைய நிலை இல்லை என்று அர்த்தம். இந்த ஷஆயிருல்லாஹ் அப்படின்ற வார்த்தைக்கு, அல்லாஹுடைய அடையாளங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு மா ஷரஅல்லாஹு மின் அம்ரின் அவ் நஹி. அல்லாஹ் எதையெல்லாம் நமக்காக மார்க்கமாக்கியிருக்கின்றானோ அது கட்டளையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஃபஹுவ மின் ஷஆயிரில்லாஹ், அது எல்லாம் அல்லாஹுடைய அடையாளங்கள், அல்லாஹுடைய அலாமத்துகள். இந்த ஷஆயிர் என்ற வார்த்தைக்கு விசாலமான அர்த்தம். இந்த ஷஆயிருல்லாஹ எப்படி நாம கண்ணியப்படுத்துறது? முதலாக அதோட கண்ணியப்படுத்துறதுடைய முறை என்னவென்று சொன்னால் அதை அறிய வேண்டும். ஷஆயிருல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டதெல்லாம் என்ன? அல்லாஹ் தடுத்ததெல்லாம் என்ன? அதோட இல்மு பெறுவது. ஏனென்று சொன்னால் ஒருவர் ஷஆயிரை அல்லாஹுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னால் அல்லாஹுடைய அடையாளம் என்னென்ன என்று தெரிந்தால்தான் அதை கண்ணியப்படுத்த முடியும். ஆகையால் அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக அதை சார்ந்த கல்வி, அதை சார்ந்த இல்மு பெற வேண்டும். அது என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். இது செஞ்சிட்டாலே நமக்கு கிட்டத்தட்ட அது என்னன்னு தெரியும். ஆகையால் முதல் விஷயம் முயற்சி எடுப்பது. ஷஆயிர் என்றால் என்ன? அல்லாஹுடைய கட்டளைகள் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றான் என்ற அந்த இல்ம், அந்த கல்வி பெறுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அது கட்டளையாக இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி. கட்டளை இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி. தடுக்கப்பட்டவை என்று சொன்னால் அதை விட்டு விலகி இருக்கும் முயற்சி. ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான் என்று சொன்னால் அதை செயல்படுத்துவதற்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகிய கூற்றை கூறுகின்றார்கள். குர்ஆனிலே நாம் கேட்கின்றோம், குர்ஆன் ஓதப்படுகிறது, நாம் கேட்கின்றோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு. நிறைய வசனங்கள், ஏராளமான வசனங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா சமிஅதும் கௌலல்லாஹி யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்கள் குர்ஆன் ஓதப்படும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வார்த்தை கேட்டால் உங்களுடைய காதுகளை கவனமாக அதன் பால் நீங்கள் திரும்பி விடுங்கள். அந்த
விஷயத்துக்கு நீங்கள் செவியேற்றுங்கள். அந்த விஷயத்தை அதுக்கு மேல் வருகின்ற அதற்கு பின்னாடி வருகின்ற வாசகத்தை கௌரவமாக கேளுங்கள். இம்மா ஹைருன் து'மரு பிஹ் வ இம்மா ஷர்ருன் துன்ஹா அன். அதற்கு பிறகு ரெண்டு விஷயங்கள் தான் வரும். ஒன்று, ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் ஏவுவான், கட்டளையிடுவான், அல்லது ஒரு தீமை அல்லாஹ் தடுப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டால் கவனமாக கேளுங்கள். ஏன்? அதற்கு பின்பாக வருவது ஒரு கட்டளையாக வரும். இதை செய்யுங்கள் என்று கட்டளை வரும், அல்லது இதை செய்யாதீர்கள் என்று ஒரு கட்டளை வரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஒன்று இதை செய்யுங்கன்னு வரும், இல்லை இதை செய்யாதீங்கன்னு வரும். இதுதான் ஷஆயிருல்லாஹ். அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அல்லது அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ, இது ரெண்டுமே ஷஆயிர். அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி இருக்கிறதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். இது இரண்டாவது நிலை, தாதீம் உடையது. மூன்றாவது நிலை என்னவென்று சொன்னால், கண்ணியப்படுத்துவது எப்படின்னு சொன்னால், அதோடைய முஹப்பத், கண்ணியம், அதோடைய மரியாதை உள்ளத்திலே நாம் வளர்க்க வேண்டும். ஏதோ எல்லாரும் தொழுகிறாங்க நாங்களும் சேர்ந்து தொழுதுருவோம், எல்லாரும் நோம்பு நோக்குறாங்க நாமும் உன்னோட 10 அப்படின்னு சொல்லி நம்மளும் நோம்பு நோட்டுருவோம், எல்லாரும் இதை செய்கிறாங்க நன்மையான காரியம் நாங்களும் செஞ்சிருவோம் இல்லாம, தனித்துவமாக என்னுடைய உள்ளத்திலே இந்த இபாதத்துக்கான முஹப்பத், கண்ணியம், தாதீம், மரியாதை என்பது கூட வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, அதோடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலே இடம் பிடிக்க வேண்டும், அதோடைய மரியாதை உள்ளத்திலே ஒரு இடம் பிடிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு இபாதத்துடைய காரியங்கள் நாம் லேசாக கருதுகின்றோம், ஆனால் அது மிகவும் பயங்கரமான விஷயம். அதை பற்றி கிண்டல் அடிப்பது, கேலி செய்வது, அதை பற்றி மீம்ஸ் போடுவது, மற்றவங்க மீம்ஸ் போட்டு அதை பார்த்து சிரிப்பது, இது எல்லாமே இபாதத்தை சார்ந்து செய்கின்றோம். ஒரு பக்ரீத் வந்தா போதாதா, எத்தனை ஆடுகளை வச்சு எத்தனை மீம்ஸ். இப்போ இஃப்தார் பற்றியான எத்தனை மீம்ஸ். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளம். ரமதானுடைய மாதம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளம். குர்ஆன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளம். தராவி என்ற பெயரிலே குர்ஆனோடு எவ்வளோ பெரிய கிண்டல், கேலி, கூத்து நடைபெறுகின்றது நாம் பார்க்கின்றோம். 8 ரக்காத்துக்கு 10 நிமிஷம், 8 ரக்காத்துக்கு 15 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம், நிற்கிறதும் தெரியல, உட்கார்றதும் தெரியல. அவங்க எதோ பெருசா பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஷஆயிருடைய கண்ணியத்தோடு விளையாடுகின்றார்கள். அதை பண்றவர்கள் மட்டும் குற்றமல்ல, அதை பார்த்து ரசிப்பவர்களும் அதே குற்றத்துக்கு சமம். நாம் ஏதோ அவங்க தானே பண்றாங்க, நம்ம சும்மா பார்த்து தானே செய்யணும், கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்களை குர்ஆனில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். அவர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், இன்னமா குன்னா நஹூது வ நல்அப். அவர்களை நீங்கள் கேளுங்கள், ஏன் நீங்கள் மார்க்கத்துடைய விஷயத்திலே நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால், அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா குன்னா நஹூது வ நல்அப், சும்மா விளையாட்டுக்காக பண்ணுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், குல், கேளுங்கள், அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், கேளுங்கள், அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் நீங்கள் விளையாடுகிறீர்களா, அதோடு நீங்கள் கேலி செய்கிறீர்களா? லா தஅததிரு, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க. அது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்க செய்த காரியம் குஃப்ர். அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கேலிப்படுத்துறது, கிண்டல் அடிப்பது, அதை பார்த்து சிரிப்பது, அதை வைத்து மற்றவர்களை கிண்டல் செய்வது. பாரு, ஆட்டு தடி மாதிரி வச்சிருக்கிறான், பாரு பாவம், அவனுக்கு துணியே இல்லை, கரண்டு கால் மேலே வரைக்கும் பேண்ட் போட்டிருக்கான், பைசா இல்லை, அவ பாரு எப்படி ஹிஜாப் போட்டிருக்கான். அல்லாஹ்வுடைய அடையாளங்களை பார்த்து கேலி செய்வதோ அல்லது அதை பேணி காக்கிறவர்களுக்கு அவர்களை கேலிக்கு ஆளாக்குறதோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு நோன்பை கிண்டல் செய்வதும் நோன்பாளியை கிண்டல் செய்வதும் ஒண்ணுதான். தொழுகையை கேலி செய்வதும், ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்றது தொழுகையை செய்கிறவரை கேலி செய்வதும் ஒண்ணுதான். சுன்னத்தை கேலி செய்வதும் சுன்னத்தை கடைபிடிக்கிறவரை கேலி செய்வதும் ஒண்ணுதான். நாம லேசா எடுத்துக்கிறோம். ஒருத்தர் பழகும் போது எவ்வளோ விஷயங்களை நாம் கிண்டல் கேலி அடிக்கின்றோம். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய அடையாளங்களை சிறுமைப்படுத்துதல்.
அதோட கண்ணியத்தை குறைத்தல், இது சில நேரங்களில் குஃப்ர் வரைக்கும் கொண்டு போய் சேரும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தஅதீமு ஷாயிரில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துறது, அதை பற்றி அறிந்து கொள்வது, அதை நடைமுறைப்படுத்துவது, அதற்கான ஒரு இஹ்திராம், ஒரு மரியாதை, கண்ணியம் தங்களுடைய உள்ளத்திலே வளர்ப்பது. இதுதான் தஅதீமு ஷாயிரில்லாஹ். வமன் யுஅத்திம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் ஒருவர் அல்லாஹுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ அது அவருடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கு என்றதற்கான சான்றிதழ். அப்படிப்பட்ட இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய எந்த ஒரு விஷயத்தையும், அது அல்லாஹ் கட்டளிட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய அடையாளங்களான இந்த ரமதானுடைய மாதமாக இருந்தாலும் சரி, இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, மக்காவாக இருந்தாலும் சரி, காபத்துல்லாவாக இருந்தாலும் சரி, சஃபா மருவாவாக இருந்தாலும் சரி, குர்பானிக்காக இருக்கின்ற பிராணியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுடைய அடையாளத்தின் ஒரு பங்கு. அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதை அறவே சிறுமைப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.